அம்ப தேடும் குழந்தையா உன்னை தேடும் சிறு பசேல கோடி பேரில் உன்னை மட்டும் அறிவேனே தொடுகிற மொழியில பேரன்பு போல ஏதுமில்ல நீ போதும் நானும் இழையில்ல அழகா அழகா குயிலாவே ஓ தோளில் அழகே அழகே இது போதோ வாழ்நாளில் ஆகாசத்தை நாம் பார்க்கிறேன் ஆறு கடல் நாம் பார்க்கிறேன் ஆகாசத்தை நாம் பார்க்கிறேன் ஆறு கடல் நாம் பார்க்கிறேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு அருமையான காட்சி. எங்கேருந்து தான் இவ்வளோ பேர் கிளம்பி வந்தீங்கன்ற மாதிரி அவ்வளோ பேர்ட்ஸை ஒரே இடத்துல நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பக்கத்துலேயே ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ அங்கே வந்து கல்டிவேட் பண்ணியிருந்ததுனால அந்த கிரெயின்ஸ்லாம் செதறி இருக்கும்ல, அதை சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க போல இவ்வளோ பேர். காலையில எழுந்து வந்த உடனே முதல்ல நான் பார்க்குற வேலை இந்த டிஷ் வாஷரை அன்லோட் பண்ணுறது தான். அதுலேயும் இந்த மிக்ஸி ஜார் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன். ஏன்னா அது தண்ணி வந்து தேங்கி இருக்கும். அதை முதல்ல எடுத்து வாஷ் பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் எடுத்தோம்னா ஃபுல்லாக தண்ணி சிதறிடும். மறுபடியும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால முதல்ல இதாக பண்ணுவேன். பாருங்க, இதில் கூட இருக்குது. இந்த ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸில் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு வேலை பிடிக்காதுல்ல. அந்த மாதிரி எனக்கு முதல்ல பிடிக்காத வேலையே இந்த சாமான் கழுவுறது தான். இந்த டிஷ் வாஷருக்கும் எனக்கும் ஏக பொருத்தம்னுவாங்களே, அந்த மாதிரி தான். நான் ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்கால 2 வீட்லயுமே பார்த்தீங்கன்னா, டிஷ் வாஷர் இருந்துச்சு. பட் அது 2மே ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. பாதி நேரம் அது ஒழுங்கா வாஷ் பண்ணாம தான் வரும். மறுபடியும் உட்காந்து ஹேண்ட் வாஷ் பண்ற மாரி தான் இருக்கும். என்னடா இது டபுள் வேலைன்ற மாதிரி. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நல்லா நம்ம ஃபுல்லா அலசி வச்சா தான் வந்துட்டு கொஞ்சமாச்சும் கிளீனா வாஷ் பண்ணும் அந்த டிஷ் வாஷர்ஸ்லாம். பட் இந்த டிஷ் வாஷர் எனக்கு கிடைச்சது எவ்ளோ பெரிய சப்போர்ட் தெரியுமா? இப்ப ரீசெண்டா ஒரு மீம் கூட வந்துட்டு இருக்கு. மனைவி அமைவது மட்டும் இறைவன் கொடுத்த வரம் இல்ல. இந்த தோசைக்கல் அமையறதும் அப்படிதான்னு. பட் எனக்கெல்லாம் இந்த டிஷ் வாஷர் அமையறது தான் வந்துட்டு இறைவன் கொடுத்த வரமா ட்ரீட் பண்றேன் நான். Slowly. Enough. அன்னைக்கு நான் எழுந்து வந்ததே ரொம்ப லேட்டு. சரி, பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்ட்டா லஞ்ச் செஞ்சுடலான்னு தான் நெனச்சேன். பட் என் ஹஸ்பண்ட் வந்து அடுத்தடுத்து மீட்டிங் இருக்கு. எனக்கு காஃபி மட்டும் போட்டு குடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. சரி, அப்படியே ஃப்ரூட்ஸும் குடுத்துடலாம். நம்மளும் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் செய்யலாம். ஏன்னா கொஞ்சம் டயர்டா இருக்கும்ல மார்னிங் எழுந்தோனே. அதனால. யூசுவலா மார்னிங் எழுந்த உடனே காஃபி குடிக்கிற பீப்பிளே கிடையாது நாங்க. ஒரு 11, 11:30 போல கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும்ல, அப்போ தான் வந்துட்டு 2 பேருமே காஃபி குடிப்போம். அண்ட் 2 பேருக்குமே பால் போட்ட காஃபி பிடிக்காது. அதனால பிளாக் காஃபி தான் குடிப்போம். பட் சுகர் போட்டு தான் குடிப்போம். அவங்களுக்கு ஆல்ரெடி மீட்டிங் போயிட்டு தான் இருந்துச்சு. காஃபி மட்டும் வெளிய வச்சுட்டு நான் கிடைக்கிற கேப்ல வந்து எடுத்துக்கிறேன்னாங்க. ஏன்னா எப்பவுமே டோர் லாக்ல தான் இருக்கும். பாப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாருன்றதுனால. அதனால டக்குன்னு இருக்கிற மாரி ப்ளூபெர்ரீஸ் மட்டும் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு குடுத்துட்டேன். அவங்களுக்கு குடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி நாங்க சாப்பிட்டோமே. எங்களுக்கு வந்துட்டு மேங்கோஸ், அப்புறம் ஸ்ட்ராபெர்ரீஸ், கிவி வந்து ஒண்ணு இருந்துச்சு. கோல்டன் கிவி. அ அது எடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ளூபெர்ரீஸ். ஒரு சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் நம்மளுக்கே பிடிக்காது. நம்மளே நம்பிட்டு இருப்போம்ல சாப்பிடறதுக்கு முன்னாடி. அந்த மாரி எனக்கு வந்துட்டு ப்ளூபெர்ரீஸ். நான் ப்ளூபெர்ரீஸ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது கத்தார்ல தான். சரி, வாங்கி ட்ரை பண்ணலாம். நெறைய ஆட்ஸ்லலாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் கூட ஒண்ணு வந்துச்சு. அது பேர் எனக்கு மறந்துச்சு. அது வந்து ப்ளூபெர்ரி ஃப்ளேவர்ல வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஸோ அந்த சாக்லேட்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன். அதனால ட்ரை பண்ணுவோமேன்னு வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்த்தேன். ஒரு மாரி கசப்பா இருந்துச்சு. அதுலேருந்து நான் ப்ளூபெர்ரி சாப்பிடுறதே விட்டுட்டேன். சவுத் ஆஃப்ரிக்கா வந்ததுக்கப்புறம் பாப்பாக்கு வந்து ப்ளூபெர்ரீஸ் வாங்கி குடுத்துட்டுருப்பேன். அப்போ கூட நான் பெருசா டேஸ்ட்லாம் பண்ணதில்ல. பட் நான் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸான பெர்சன். இந்த ஸ்கின்னுக்கு, ஹேர்க்குலாம் எதனா ஒரு ஃபுட் நல்லதுன்னு சொன்னாங்கன்னா, அத எப்படியாச்சும் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணுவேன். அப்படி ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவகேடோ. அவகேடோ எனக்கு சுத்தமா புடிக்காது. புடிக்காதுன்னா நான் சாப்பிட்டதே கிடையாது. பட் எனக்கு புடிக்காது அப்படின்னு நானே நெனச்சுட்டு இருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சரி, என் ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடிக்கு அத வாங்கி சாப்பிடுவாங்க. இல்ல ஜூஸா போட்டு குடுக்க சொல்லுவாங்க. பட் அப்பயுமே நான் ட்ரை கூட பண்ணணும்னு தோணுதில்ல.
அதுக்கப்புறம் என்னோட டாக்டர் சொன்னாங்க, அவகேடோ ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுன்னு. அதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன் சவுத் ஆஃப்ரிக்கால. அங்க வந்து லெமன் ஜூஸ் அண்ட் ராக் சால்ட் போட்டு குடுத்துருந்தாங்க. அத சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப புடிச்சிடுச்சு. இத ஏன் நம்ம இவ்ளோ நாள் மிஸ் பண்ணோம்? அதுவும் ஒரு ஒரு சூப்பர் ஃபுட் ஆச்சே அப்படின்னு நெனச்சேன். அந்த மாரி தான் இப்போ ரீசென்ட்டா வந்துட்டு பெர்ரீஸ் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து சாப்பிட ஆரம்பிச்சது தான் இந்த ப்ளூபெர்ரீஸ். இப்பவுமே ரொம்ப புடிச்செல்லாம் சாப்பிட மாட்டேன். பட் அவகேடோ எனக்கு சாப்பிட்ட உடனே புடிச்சிருச்சு. பாப்பாக்கு எல்லாமே நான் 6 மந்த்ஸ்லேருந்தே குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அதனால பெருசா பிடிக்காத ஃபுட்டு அப்படின்னு அதுக்கு எதுவுமே கிடையாது. நடுவுல கொஞ்ச நாள் இந்தியா போயிருந்தப்போ, அந்த அவகேடோ மட்டும் சாப்பிடுறத ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு 2 இயர்ஸ் அப்போ. அதுக்கப்புறம் இப்ப தான் சாப்பிடுறாரு. 2 இயர்ஸ் கழிச்சு இப்ப தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாரு மறுபடியும். மத்தபடி அவருக்கு இது பிடிக்காது, அது பிடிக்காது அப்படின்ற மாரிலாம் கிடையாது. அதனால தான் டாக்டர் சொல்லுவாங்க, எவ்ளோ ஏர்லியா நீங்க வந்துட்டு ஒரு ஒரு நியூ ஃபுட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமோ, அவ்ளோ ஏர்லியா இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அலர்ஜீஸோ, அவர்ஷன்ஸோ வர ஆரம்பிச்சுடும் சீக்கிரமாவே அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு தெரியாதப்பவே நீங்க குடுக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பழகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராபெர்ரிஸ கட் பண்ணும்போதே பார்த்தேன். ஒரு சிலதெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. மேல தான் வச்சிருந்தேன். அது எப்படி ஆச்சுன்னே எனக்கு தெரியல. அதனால அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, அண்ட் அந்த டாப் பார்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணீங்கன்னா, ஸ்ட்ராபெர்ரிஸ் உங்களுக்கு 1 வீக் வரைக்கும் கூட ரொம்பவே நல்லாருக்கும். இல்லன்னா அது சீக்கிரமா அழுகி போயிடும். அண்ட் ஆல்சோ கீழ ஒரு டிஷ்யூ, மேல ஒரு டிஷ்யூ போட்டு வைப்பேன். அண்ட் வாஷ் பண்ணாம தான் வைப்பேன். எப்போ நம்மளுக்கு வேணுமோ அப்ப தான் எடுத்து வாஷ் பண்ணிப்பேன். என்னன்னா, நம்ம தொடச்சு வச்சிருந்தாலுமே அது கெட்டு போறதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு. இன்னைக்கு ஒரு அடிபொலியான லன்ச். லாஸ்ட் வீக் சூப்பர் மார்க்கெட் போனப்போ ஒரு பிரெட் அது என் கை சைஸ்க்கு இருந்துச்சு அந்த பிரெட்டு. அத வாங்கும்போதே நான் டிசைட் பண்ணிட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டியூ தான் வச்சு சாப்பிடணும்னு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு வாங்கும்போது என்ன நினைச்சேன்னா, அது ஸ்வீட் பிரெட்ன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் சால்ட் பிரெட்ன்னு தெரிஞ்சது. அதனால நம்ம கண்டிப்பா சிக்கன் ஸ்டியூ தான் வச்சு சாப்பிடணும்னு நினைச்சேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சிக்கன் ஸ்டியூ செய்றதும் கூட. அண்ட் அது வேற லெவல்ல வந்திருந்தது. என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப புடிச்சிருச்சு. அத சொல்லிட்டு அத்தன வாட்டிலாம் சொல்லவே மாட்டாங்க நல்லா இருக்குன்னு. ஒரு வாட்டி சொல்லுவாங்க. அதுவும் நான் கேட்டா சொல்லுவாங்க. பட் அன்னைக்கு ஃபுல்லா சொல்லிட்டே இருந்தாங்க. மறுபடியும் எனக்கு செஞ்சு குடு, மறுபடியும் எனக்கு செஞ்சு குடுன்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டே இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் இன்னைக்கு கேரட் அண்ட் பொட்டேட்டோ மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேற எதனா வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க. தேங்காய் எண்ணெயும், தேங்காய் பாலும் தான் இந்த ரெசிபியோட மெயின் இன்கிரீடியன்ட்ஸ். ஸோ அத மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் மட்டும் தான் இதுக்கு காரமே. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறத நான் காமிக்க மறந்துட்டேன். அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் அண்ட் சிக்கன் போட்டுக்கோங்க. சிக்கன் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா போட்டுக்கோங்க. பிரியாணி பீஸ் அளவு வேணா கொஞ்சம் சின்னதா போட்டுக்கோங்க அத விட. பட் ரொம்ப குட்டி குட்டியா போடாதீங்க. அண்ட் போன் இருக்க பீஸஸா போட்டுக்கோங்க. அப்பதான் நல்லாருக்கும். மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கு அப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு தின் கோகனட் மில்க் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியா நம்ம திக் கோகனட் மில்க்கும் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் இப்போவே ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு போட்டுட்டு மூடி வச்சு கொதிக்க விடுங்க. அது அந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸோ, கேஷ்யூஸோ ரெடி பண்ணிக்கலாம். நான் பாதி நெய், பாதி கோகனட் மில்க் சாரி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முழுசா எது வேணுமோ நீங்க அதிலேயே போட்டு கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படுற மாரி இருந்துச்சு. அதனால நான் கொஞ்சமா பெப்பர் மட்டும் கிரைண்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து கொத்தமல்லி, அப்புறம் நம்ம திக் கோகனட் மில்க் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்ல, அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கடைசியா வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முந்திரி அண்டு ஆனியன்ஸும் ஆட் பண்ணிடுங்க. இது 2மே வேற லெவல் டேஸ்ட் குடுக்கும் இதுக்கு. ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டே ஆனியன் போட்டுட்டோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என் கை சைஸ்க்கு இருந்துச்சு இந்த பிரெட்டு. ஈஸ்ட் தான் போட்டிருந்தாங்க. பட் நம்மளுக்கு சவர்டோ எப்படி ஸ்மெல் வருமோ, டேஸ்ட் குடுக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு இந்த பிரெட். பேர் என்னன்னு எனக்கு தெரியல. நார்மலா பிரெட் வாங்குற மாரி தான் வாங்கியிருந்தோம். பட் இது சைஸ்க்காக தான் வாங்குனேன். பட் டேஸ்ட்டுமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இந்த காம்பினேஷன் வேற லெவல். இது வந்து பிரெட் கூட மட்டும் இல்ல. இட்லி, தோசை, பரோட்டா, இடியாப்பம், கீ ரைஸ் இந்த மாரி ஐட்டம்ஸ் கூட கூட வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் எனக்காக ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளீஸ். நான் இவ்ளோ
தூரம் சொல்றேன்னா, எனக்கு அவ்ளோ புடிச்சிருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்டும் அவ்ளோ பாராட்டிட்டே இருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் பாராட்டு வேணும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 1 வீக்காவே நல்ல ஒரு மசாலா டீ குடிக்கணும் போலவே இருந்துச்சு. அதனாலயே லாஸ்ட் டைம் சூப்பர் மார்க்கெட் போகும்போது ஒரு ஆல்மண்ட் மில்க் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். அது ஓப்பன் பண்ணா 5 டேஸ்ல காலி பண்ணிடணும். அதனால இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நானும் பாப்பாவும் கொஞ்சம் குடிச்சோமா, ஸோ அதனால இன்னைக்கு டீ போட்டுடலான்னு சொல்லிட்டு நான் டீ போட்டேன். இஞ்சி, ஏலக்காய் இதெல்லாம் தட்டி போட்டு குடிச்சேன். ரொம்ப ரேரா தான் இந்த மாரி எனக்கு இந்த பால்ல டீ போட்டு குடிக்கணும்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு நாள் தான் இன்னைக்கு. இல்லன்னா நான் யூசுவலா பிளாக் டீயோ, பிளாக் காஃபியோ இல்ல லெமன் டீ, மின்ட் டீ அந்த மாரி தான் குடிப்பேன். அண்ட் இந்த ஆல்மண்ட் மில்க் வாங்கும்போதே பக்கத்திலேயே பிஸ்கட்டும் இருந்துச்சு. இந்த லோட்டஸ் பிஸ்காஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூசுவலா இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பா வாங்கிட்டே வரக்கூடாது. ஏன்னா வாங்கிட்டு வந்து வீட்ல இருந்தா தான் அத சாப்பிடணும்னு நம்மளுக்கு தோணும். அதனால வாங்கிட்டு வரமாட்டேன். பட் இன்னைக்கு ரொம்ப கிரேவிங்ஸா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் எடுக்கும்போதே ஒரு பார்வை பார்த்துட்டு, "என்னது இது?" அப்படின்னாங்க. "ஏய் ஒரே ஒரு வாட்டிடா ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் நான். இன்னும் நாங்க டிவி வாங்கல. பாப்பாக்கு ஸ்கூல் போனதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு நான் தான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அதனால மோஸ்ட்லி டைம் வந்து மேல தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருப்போம். அப்படியே டீய மேல கொண்டு போயிட்டு, பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டுட்டு, இயற்கைய கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு, ஐபேட்ல ஒரு விளாக்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா தான் இந்த ரூம்க்கு வந்தேன். இந்த ரூம நானும் வந்த நாள்லருந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணுவேன். அது அடுத்து அடுத்து அப்படியே ரொம்ப சேர்ந்துட்டே தான் இருக்கும் பாருங்க. துவச்ச துணிங்க, அதுக்கப்புறம் அயர்ன் பண்ண வேண்டிய துணிங்க, பாப்பா வேற டாய்ஸ் இருக்கிறது இல்லாம இதுல வேற வெங்காயத்தெல்லாம் எப்பதான் எடுத்துட்டு வந்து போட்டான்னே எனக்கு தெரியல. போதாதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் பாப்பா அழுதுட்டு இருந்தாருன்னு, அந்த கேபிள்லாம் வச்சிருப்போம்ல, அத ஆல்ரெடி நான் கிளீன் பண்ணி எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சது தான். அவர விளையாட வைக்கணுன்ற பேர்ல அத மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து கொட்டி, ஒரே ரணகலமா இருக்கு இந்த ரூமே. சரி அட்லீஸ்ட் இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் மொத்தத்தையும் பண்ணலனாலும், நம்மளுக்கு இன்னைக்கு வீடியோ எடுக்கிறோம்ல, ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அப்படின்றதுக்காக, அததான் ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல இந்த கேபிள்ஸ தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா, செம்ம காண்டா இருந்துச்சு. ஆல்ரெடி எடுத்து வச்சத மறுபடியும் எடுத்து வைக்கிறோமே, இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமேன்ற மாரி செம்ம காண்ல தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நானே ஆல்ரெடி கான்ல தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இவரு என்ன பண்ணாருன்னா, நான் அப்பதான் அந்த டாய்ஸ் டப்பாவ வந்துட்டு ஃபுல்லா கொட்டி, கிளீன் பண்ணி எடுத்து டாய்ஸ்லாம் கீழ இருக்கிறத எடுத்து போட்டுட்டு இருக்கேன். இவரு வந்து என்ன நான் ஒரே செகண்ட் தான் திரும்புனேன். அதுக்குள்ளயும் அந்த வெங்காயத்த எடுத்துட்டு வந்து அதுல போட்டாரு. நம்மளால அவர திட்டக்கூட முடியாது. ஏன்னா கூட ஹெல்ப் பண்றோம்னு நெனச்சுட்டு தான் அவரு எடுத்து போட்டாரு. சரி தெரியாம தானே எடுத்து போட்டாருன்னு மறுபடியும் எல்லாத்தையும் கொட்டி, கிளீன் பண்ணி அந்த ஆனியன்ஸ்லாம் முதல்ல எடுத்து குடுத்து, கீழ எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டு வாப்பான்னு சொல்லி குடுத்து அனுப்பிட்டேன். அவரு எடுத்து போய் கீழ வச்சுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, துணிய வந்துட்டு அட்லீஸ்ட் எல்லாமே மடிக்கலனா கூட பரவால்ல. இந்த பெட்ஷீட்ஸு, அதுக்கப்புறம் இந்த பில்லோ கவர்லாம் ரொம்ப ஈஸியா மடிச்சிடலாம்ல. அத மட்டுமாச்சும் மடிச்சு வைக்கலாம் அப்படின்னு தான் உட்காந்தேன். பட் எல்லாத்தையும் அன்னைக்கு ஃபுல்லா மடிச்சு வச்சுட்டேன். வெற்றிகரமா. எதையோ சாதிச்ச சந்தோஷம் அவன் முகத்துல நான் பார்த்தேன்ற மாரி, என் முகத்துல நானே பளபளன்னு ஒரு சந்தோஷத்த பார்த்தேன். ஏன்னா நான் காலையில சொன்னேன் பாருங்க, இந்த ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ்ல ஒரு சில வேலைலாம் புடிக்காதுன்னு. அதுல 2வதா எனக்கு பிடிக்காத வேலை இந்த துணி மடிக்கிறது. அட்லீஸ்ட் சாமானாச்சும் அடுத்த வேள நம்ம சாப்பிடணும், சமைக்கணும்னு எப்படியோ ஒண்ணு இது ஃபோர்ஸ் பண்ணியாச்சும் கழுவி வச்சுருவேன். பட் இந்த துணி மடிக்கிறத டெய்லியும் போஸ்ட்போன் பண்ணி டெய்லியும் இல்ல அது வீக்ஸ், மந்த்ஸ் கூட போகும் ஒரு சில நாள்லாம். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. நான் ரொம்ப நீட்டா துணி மடிப்பேன். என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் கண்டுக்க கூட மாட்டாங்க. ஒரு சிலர்லாம் நை நைன்னு நோண்டிட்டே இருப்பாங்கல்ல. இத பண்ணு, அத பண்ணு, இத ஏன் பண்ணாம இருக்க? இத ஏன் பண்ணாம இருக்கன்னு. பட் என் ஹஸ்பண்ட்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. நான் தான் வந்து எடுத்து எடுத்து செஞ்சுட்ருப்பேன். நான் என்ன சொல்ல வந்தேன்றதே மறந்துட்டேன். எங்க அப்பாவும் சரி, எங்க பாட்டி எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. "வினு துணி மடிச்சா ரொம்ப நீட்டா மடிப்பான்னு." அப்படி என்ன மோட்டிவேட் பண்ணியுமே இந்த வேலை எனக்கு பிடிக்காம தான் போயிடுச்சு. இப்ப நான் மடிச்சிட்டு இருக்கதும், நெக்ஸ்ட் மடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா, நார்மல் ஒரு பெட் ஸ்ப்ரெட்டு. இந்த ஃபிட்டட் ஷீட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. பட் இப்போ வரும்போது எல்லாமே ஃபிட்டட் ஷீட்ஸா தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த ஃபிட்டட் ஷீட்ஸ மடிக்கிறதுக்கு நானும் எத்தனையோ யூடியூப் வீடியோஸ் பார்த்து, அத்தன வாட்டி ட்ரை பண்ணி, சரி நல்லா வந்தா வீடியோ எடுக்கலான்னு நானும் அத்தன வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒண்ணும் ஒர்க் ஆவல. உங்களுக்கு யாருக்குனா இத மடிக்கிறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போதைக்கு எங்க வீட்ல 2 பில்லோ தான். இல்ல. இப்போ லாஸ்ட் வீக் தான் வாங்கிட்டு வந்தோம். 3 பில்லோ தான் இருக்கு. ஆனா பெட் பார்த்தீங்கன்னா, 2 பெட்டையும் ஒண்ணா சேர்த்து தான் போட்டிருக்கோம். ஸோ எவ்ரி வீக் வந்துட்டு 2 பெட் கவர் மாத்துற மாரி தான் இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன்னா, பில்லோ கவர்ஸ் வந்து அந்த புதுசா அந்த பெட் கவரோட வரும்ல, அத வந்து நான் இன்னும் எடுக்கவே இல்ல. ஆல்ரெடி இருக்க சாட்டின் பில்லோ கவர்ஸ் 6 இருக்கு. ஸோ அதே தான் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பில்லோ கவர்லாம் இப்ப ரீசென்ட்டா வாங்குனது. பட் பெருசா வந்துட்டு குவாலிட்டி சொல்ற மாதிரி இல்ல. பட் நான் ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் வாங்குன பில்லோ கவர் வந்து Amazonல தான் வாங்குனேன். இந்தியா Amazonல வாங்குனேன். கத்தார்ல இருக்கும்போது 5 இயர்ஸ் இப்போ 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. 6 இயர்ஸ் முன்னாடி வாங்குனது. இப்போ வரைக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கு. டின்னருக்கு இன்னைக்கு ஒன் பாட் ரசம் ரைஸ் தான் செய்ய போறேன். ஏன்னா மதியமே பிரெட் தானே சாப்பிட்டோம். அதனால ஃபில்லிங்கா ஏதாச்சும் இருக்கட்டும்னு அத செஞ்சிருந்தேன். அண்ட் சிம்பிளாவும் இருக்க மாதிரி பார்த்துட்டேன். ஏன்னா காலையிலேருந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்த மாரி இருந்துச்சு. கொஞ்சம் டயர்டாவும் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் விளையாடிட்டு வருவாங்க. ஸோ விளையாடிட்டு வந்தாலே கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்கன்றதுனால, ரைஸ் மாரி ஏதாச்சும் செஞ்சிடலான்ட்டு ஒன் பாட் ரசம் ரைஸ் செஞ்சிருந்தேன். 1 கப் ரைஸ்க்கு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துப்பேன். பூண்டு, மிளகு, சீரகம், தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லியோட தண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா இடிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கர்ல எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, சீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலலாம் போட்டு தாளிச்சிடலாம். நம்ம இடிச்சு வச்சத கொஞ்ச நேரம் போட்டு வதக்குனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வதங்குனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம்ல ரைஸு, துவரம் பருப்பு அது எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி தண்ணிய ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்தமா வந்துட்டு 1 கப் இருக்குன்னா 3 கப், 2 கப் இருக்குன்னா 6 கப் 1:3 ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கொத்தமல்லி தண்டு மட்டும் தானே போட்டோம். அந்த இலையெல்லாம் இப்போ போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, உப்பு கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். அப்பதான் குக் ஆகி வரும்போது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அண்ட் விசில் பார்த்தீங்கன்னா, யூசுவலா சாப்பாடுக்கு 2 விசில் வைப்போமா, இதுக்கு வந்துட்டு ஒரு 4, 5 விசில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் குழஞ்சு வந்தா தான் நல்லாருக்கும். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃப்ரை. சிக்கன் ஃப்ரை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் செய்ய போறேன் நான். ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. சோம்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்குனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு போன்லெஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்க போன் இருக்கிறத கூட இந்த மாரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அண்ட் சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு மசாலாவுக்கு வெறும் மஞ்சத்தூள் அண்ட் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லன்னா, சில்லி பவுடர் தனியா, கொரியாண்டர் பவுடர் தனியா சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோடவே நீங்க இறக்கிக்கலாம். வேணும்னா கொத்தமல்லி, கருவேப்பிலலாம் போட்டு. பட் நான் இன்னைக்கு கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இந்த வெங்காயம் இல்லாம கூட நீங்க வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் 3 to 4 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணுங்க. ஏன்னா இது போன்லெஸ் பீஸ் தானே. ரொம்ப நேரம்லாம் குக் பண்ணாதீங்க. அண்ட் இந்த மாதிரி லாஸ்ட்ல வெங்காயம் போட்டு செஞ்சு பார்த்தா, அது வேற டேஸ்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட்டே நம்ம வெங்காயம்லாம் வதக்கிட்டு செய்றது வேற. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் ரொம்ப சிம்பிளான வேலையும் கூட. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு டின்னர். அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோவையும் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுன்றதையும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டாட்டா! பாய்.